நயினாதீவில் நாகவிகாரை அமைக்கப்படுவது குறித்து வடக்கு பத்திரிகைகளும் தெற்கு பத்திரிகைகளும் பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்குவதாக வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே விசனம் தெரிவித்தார். கொழும்பில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், ප්‍රතිමාවක් තැනීම පිළිබඳව මම උතුරේ ඉඳගෙන දකුණේ පත්තර බැලුවා. හරි? දකුණේ පත්තර බලපුවාම තිබුණා බුදුරජාණන් වහන්සේගේ පිළිමය මේ මොකද්ද හදන එක නතර කරනවා. தற்போது நாகவிகாரை குறித்த செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன. அங்கு பௌத்த விகாரை அமைக்கப்படுவது குறித்து வடக்கிலும் தெற்கிலும் வெளியாகும் பத்திரிகைகள் இரு மாதிரியான செய்திகளை பிரசுரிக்கின்றன. தெற்கிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளை பார்த்தபோது புத்தபெருமானின் சிலை அமைக்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தியை வாசித்தவுடன் தென்பகுதியில் இருக்கும் அப்பாவி மக்கள் பெரும் குழப்பத்திற்குள்ளாவார்கள். வடக்கு பத்திரிகைகளை பார்க்கும்போது அங்குள்ள கோயிலை மறைக்கும்படி புத்தவிகாரை அமைக்கப்படுவதாகவும் இந்து மதத்தினை இழிவுபடுத்தும்படி இது அமைந்திருப்பதாகவும் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு செய்திகளும் அங்கு நடக்கும் நடவடிக்கையின் உண்மை தன்மையை பிரதிபலிக்கவில்லை. இந்த இரு செய்திகளும் பொய்யான தகவல்களை மக்களுக்கு வழங்கியுள்ளன. நான் ஆதாரத்துடன் இந்த தகவல்களை குறிப்பிடுகின்றேன். நான் நாகவிகாரை அமைக்கப்படும் இடத்திற்கு சென்றேன். சென்று நிலைமைகளை பார்த்தபோது வடக்கு மற்றும் தெற்கு பத்திரிகைகள் கூறிய கருத்துக்கள் பொய்யானவை என்பதை புரிந்து கொண்டேன். நான் அங்கு சென்றபோது விகாரை அமைக்கப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கவில்லை. இது குறித்து அரசாங்க அதிபரினால் பௌத்த பிக்குவிற்கு அனுப்பப்பட்ட கடிதம் என்னிடம் இருக்கின்றது. அந்த கடிதத்தில் விகாரை நிர்மாணப் பணிகளுக்காக கடலோர வள மேம்பாட்டுத் துறையினரிடம் அனுமதியினை பெற வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது. தெற்கில் கடற்கரை ஓரத்தில் நாம் ஒரு விடுதியையோ கட்டிடத்தினையோ அமைக்கும் போது அதற்காக கடலோர வள மேம்பாட்டுத் துறையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நியதி. அதுபோலத்தான் யாழ் அரசு அதிபர் வேதநாயகன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் குறிப்பிட்டதன் மூலம் அனுமதி பெறப்பட வேண்டும் என்று அர்த்தப்பட்டுள்ளதை தவிர தடை செய்யப்பட்டுள்ளதாக அர்த்தமாகாது. இந்த செய்தியினால் வடமாகாணம் குறித்தும் அரசாங்க அதிபர் குறித்தும் பிழையான தகவல்கள் தெற்கிற்கு சென்றுள்ளன. எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு மதத்திற்கும் நீதி பொதுவானதாகும். அவரும் இதனையே குறிப்பிட்டுள்ளார். அதே போன்றுதான் கோயில் ஒருபுறம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விகாரை மறுபுறம் அமைக்கப்படுகின்றது. இதில் கோயில் கோபுரம் மறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. වෙරළ සංරක්ෂණ කලාපයට අයිති වෙන ඒකට අවසරය ගන්න ඕන. ඉතින් දිසාපතිතුමා කියලා තියෙන්නේ මොකද්ද? වේදනායක මහත්තයා. මම මේක ඉංග්‍රීසියෙන් therefore you are hereby informed to obtain the approval from Coast Conservation and Coastal Resource Management Department